ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைண்ட் வித் சதீஷ். டெய்லியும் உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன். இன்னைக்கு ஹியூமன் சைக்காலஜி, ஒய் பீப்புள் லை. அதாவது பீப்புள் ஏன் லை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் அவங்களால ட்ரூத்தை வெளியே சொல்ல முடியாதது கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ட்ரூத்தை ஹேண்டில் பண்ண முடியாததுனால கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பீப்புள்ஸ் எப்படி இதை லை பண்ணுறாங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது யார் உண்மையாக இருக்காங்க, யார் ஃபேக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். லையினா எல்லாரும் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லையாவது யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது? அதுதான் இதில் முக்கியமான கொஸ்டின். இதுக்கு பின்னாடி இருக்கும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் இதிலிருந்து மேனிப்புலேட்டே ஆகவே மாட்டீங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்டிங்கன்னா ஃபியர். அதாவது நம்ம ஈஸியாக பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணவும், ஜட்ஜ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணவும், ஒருத்தர் உண்மையை சொன்னால் என்ன ஆகுன்னு பயப்படுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டா ஆனால் வெளியே நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். இது நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, நம்ம அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இமேஜை நம்ம மெயின்டைன் பண்ண, அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நாம் அதிகமாக கவலைப்படுறது தான் இதுக்கு முக்கியமான விஷயம். இதனால தான் நம்ம அதிகமாக லை பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சேல்ரி நம்ம குறைவாக தான் வாங்குவோம், இருந்தாலும் நாம் மற்றவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா நாம் நல்லா ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லுவோம். இது ரியாலிட்டி இல்லை, இது இம்ப்ரெஷன் தான் முக்கியம்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜ் வாங்க. அதாவது நாம் மற்றவங்ககிட்டருந்து அட்வான்டேஜ் வாங்குறதுக்கு இதை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மணி, மற்றவங்களோட அட்டென்ஷனை நம்ம வாங்க, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்கிட்டருந்து வாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபேக் ப்ராமிசஸை கொடுத்து ட்ரஸ்ட்டை வாங்குவோம். சிலர் லை பண்ணுறதுக்கு இதையே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது ஹேபிட் இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போது நம்ம ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்செக்யூரிட்டி. அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க தான் அதிகமாக லை பண்ணுவாங்க, தெரியுமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, தன்னோட ரியல் வாழ்க்கையே அக்செப்ட் பண்ண முடியாதவங்க, அவங்க தான் இன்னொரு ஃபேக் பர்சனை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. லையினா ரியாலிட்டியை இல்லாமல் எஸ்கேப் பண்ணுற ஒரு வழி தான். இதோட நம்ம நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா இமேஜினேஷன். அதாவது இமேஜின் பண்ணிக்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கிறது. ஒருத்தர் உங்களிடம் எப்போவுமே பர்ஃபெக்ட்னு பேசுவாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் எல்லாமே சூப்பர்னு காட்டிக்குவாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களோட உண்மையாக வெளியே வந்துடும். அப்போ அவங்க பர்ஃபெக்ட்னு காமிச்சுக்குவாங்க, ஆனால்
அவங்க பர்ஃபெக்ட் இல்லை. ட்ரஸ்ட்டு வந்து பிரேக் ஆகும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் 0 தான். ஒரு லை வந்து பார்த்தீங்கன்னா 100 ட்ரூத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதில் ஒரு டீப் ட்ரூத் இருக்குது. அது வந்து ட்ரூத் சிம்பிள். லையினா இன்டெலிஜென்ஸ் இல்லாதவங்களோட சைன் இல்லை, அது கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லாதவங்களோட ஒரு பெரிய சைன் தான். ஹானஸ்டாக இருக்க கரேஜ் வேண்டும், ஆனால் லை பண்ண கரேஜே வேண்டியதில்லை. அதனால தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்கள்கிட்ட லை பண்ணினாங்கன்னா அவங்கள நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு என்ன பயம், என்ன ஃபியர் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பொய் பேசிக்கிட்டு, அதாவது லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டருந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே என்னை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.